all stuck in that one sangati of yours. அந்த புண்ணிய பூமி நீங்க ரெண்டாவது வாட்டி பாடினது. யாகத்திலே தவ வேகத்திலே தவ மௌனத்திலே. ரவுண்டுக்காக இது நீங்க கத்துண்டீங்களா எப்படி? ஆமாம், லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணது. நமஸ்காரம். நமஸ்தே மேம். ஸோ இந்த ரவுண்டு வந்து தேசபக்தி பாடல். எஸ். இந்த 2 பாட்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதில் எந்த பாட்டு உங்களோட ஃபேவரட் ஆர் யூ வுட் லைக் டு பெர்ஃபார்ம் ஹியர்? ஐ வுட் லைக் டு சிங் பாரத புண்ணிய பூமி. என்ன ராகம்? குந்தலவராளி. ஓகே. யாரோட பாட்டது? இட்ஸ் காம்போசிஷன் ஆஃப் ஸ்ரீ பாபநாசம் சிவன். ஓகே ஓகே, நைஸ். So you will stick on to 4 minutes like last round. I'll try my best. சரி, ஸோ பிஃபோர் யூ ஸ்டார்ட், இந்தியா நம்ம பாரத தேசம், வாட் டஸ் இட் மீன் டு யூ? India is definitely a land of opportunities. It's so much more. It's more like mother and Solava. It's like everything. It provides everything to us, and I don't think any other country will be able to do so much as India can do. There's so much potential, there is so much opportunities, and there's so much left to discover in this country itself that, I mean, one lifetime isn't enough to like explore this country itself. Very So, nice. I mean, it's just everything. Could see so much love in your answer. Put all this love into the song and sing very happily. Sure. Bharat punya bhumi, Bharat punya bhumi, Bharat punya bhumi, Jaya Bharat punya bhumi, Jaya Bharat punya bhumi, Jaya Bharat punya bhumi, Bharat punya bhumi, Jaya Bharat punya bhumi, Yamunai Kaveri, Yamunai Kaveri, Yamunai Kaveri, Yamunai Kaveri, Gangayum Pal, Yamunai Kaveri, Gangayum Pal, Yamunai Kaveri, Gangayum Pal, Himayavள் தங்கும் Himachalam Pal, Yamunai Kaveri, Gangayum Pal, Himayavள் தங்கும் Himachalam Pal, Bharat punya bhumi, Jaya Bharat punya bhumi. தூய தங்க மொழி குன்றுவதுண்டோ, தூய தங்க மொழி குன்றுவதுண்டோ, தூய தங்க மொழி குன்றுவதுண்டோ, சூரிய சந்திரர் கோரழிவுண்டோ, தூய தங்க மொழி குன்றுவதுண்டோ, சூரிய சந்திர கோரழிவுண்டோ, தாயே உனது தவ புதல்வன் காந்தி, தாயே உனது தவ புதல்வன் காந்தி, தாயே உனது தவ புதல்வன் காந்தி, தன்னால் நீ பெறுவாய் சுகசாந்தி, தாயே உனது தவ புதல்வன்
பாரத புண்ணிய பூமி. We are all stuck in that one சங்கத்தி of yours. அந்த புண்ணிய பூமி நீங்க ரெண்டாவது வாட்டி பாடினது, ஓகே. அது என்ன ஸ்வரம் சொல்ல முடியுமா? புண்ணிய பூமி. I think you're singing that. பாரத புண்ணிய பூமி. அதுக்கப்புறம் ஜெய பாரத புண்ணிய பூமி. அது ஒரு மாதிரி அந்த டிஃப்ரெண்டா இருக்கு, அதுல ஒட்டாத மாதிரி இருந்தது. So we were like trying to talk about it. பட் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஐ எம் லிஸ்னிங் டு திஸ் சாங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கு, அந்த வார்த்தைகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ. இது from whom did you learn இந்த பாட்டை? I learned this from கலைவாணி டாக்டர் ஆர் சூரியபிரகாஷ். ஓ அப்படியா? யூ ஆர் ஆல்சோ என்ஜாயிங் அவங்க அந்த உங்களோட பாட்டில் வர அதை மாதிரியே சங்கதிஸ்லாம் when they played you immediately recognized it and acknowledged. ஒரு நல்ல இன்ட்ராக்ஷனாக இருந்தது. இட்ஸ் நைஸ் டு see. ஐ மீன் புரிஞ்சு பாடுறதுக்கும் அப்படியே வாட் எவர் வி ப்ராக்டிஸ் அதை அப்படியே பாடுறதுக்கும் இதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸ். யூனோ பிகாஸ் திஸ் இஸ் ஆன் த ஸ்பாட். யூ டோன்ட் நோ வாட் ஹீ இஸ் கோயிங் டு பிளே, ரைட்? ஸோ அந்த மொமெண்ட்டில் both of you are acknowledging அந்த இதுங்கும் போது it's nice. We are happy to notice all these things. The teamwork was so organic. Thank you. And இந்த 3 ரவுண்ட்லயும் I think of ஏன்னா இப்போ நம்ம 3 ரவுண்ட் முடிச்சிருக்கிறதுனால you have displayed a lot of maturity on stage. Thank you. That is ஒரு அந்த ஆர்ட்டோட ஒரு புரிதல், நம்ம எதுக்கு இங்கே இருக்கோம், என்ன நம்ம ஆஃபர் பண்ணுறோங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் there is like a balance with you and your music within. Yeah. Thank you. So that we could feel. So thank you for Thank you so much. Keep improving, okay? Always and ஒரு perfection ஒரு pursuit-ஆ வச்சுட்டு keep going forward. Definitely. Thank you so much. Best wishes. ஹலோ ராஜகோபால், ஹலோ மேம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க இந்த ரவுண்டுக்கு? இந்த ரவுண்டு தான் மேம் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. ஏன்? ஏன்னா தேசபக்தி இதுக்கு முன்னாடி பாடினது இல்லை அவ்வளோவா, அதனால ஒரு ஆக்சுவலி இந்த ரவுண்ட் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக கான்ஃபிடென்ட்டாக பாடுறாங்கன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இது வரைக்கும். ஃபர்ஸ்ட்டு நீங்க தான் இந்த ரவுண்டுக்கு நர்வஸாக இருக்குன்னு சொல்றீங்க. இந்த 2 பாட்டுல உங்களுக்கு எது பாடணும் போல இருக்கு? பாருக்குள்ளே. சரி, உங்க சாய்ஸ்க்கு விட்டுடுறோம். யூ கேன் சிங் பாருக்குள்ளே. ஆனா 4 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். ஓகே மேம். தேசபக்தி உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? என்னோட ஒப்பீனியனில் இந்தியா தர மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வேற எங்கேயும் தரதில்லை. இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் கல்ச்சர், ஹெரிட்டேஜ். அதே மாதிரி அந்தளவுக்கு மாடர்ன் இனோவேஷனும் நமக்கு அந்த வேரியஸ் பார்ட்ஸ் கொடுத்து நம்ம என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலான்ற ஆப்ஷன் இன்னும் எவ்வளோ கண்ட்ரியில் இருக்குதுன்னு தெரியல. அதுக்காகவே இந்த தேசத்தை பக்தி வரணும் எல்லாருக்கும். வெரி குட், வெரி நைஸ். இந்த ஒரு ஹாப்பினஸ், ஆமா, இந்த ஹாப்பினஸ் பாட்டுல எங்களுக்கு ஓகே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆமா. பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு, ஞானத்திலே பர மோனத்திலே, ஞானத்திலே பர மோனத்திலே, உயர்வானத்திலே அன்னதானத்திலே, கானத்திலே அமுதாக நிறைந்த, கானத்திலே அமுதாக நிறைந்த, கவிதையிலே உயர்நாடு, கவிதையிலே உயர்நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு.
யாகத்திலே பர யாகத்திலே தவ வேகத்திலே யாகத்திலே தவ வேகத்திலே தவ மௌனத்திலே யாகத்திலே தவ வேகத்திலே தனி யோகத்திலே பலபோகத்திலே ஆகத்திலே 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 தெய்வ பக்தி கொண்டார்த்தம் ஆகத்திலே தெய்வ பக்தி கொண்டார்த்தம் அருளினிலே உயர் நாடு ஆகத்திலே தெய்வ பக்தி கொண்டார்த்தம் அருளினிலே உயர் நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு இந்த ரவுண்டுக்காக இது நீங்கள் கற்றுண்டீங்களா எப்படி? ஆமாம், லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணது இது. சரி, பட் உங்கள் மதர் டங் என்ன? தமிழ் தான். ஏன்னா இந்த 3 ரவுண்ட்லேயும் நாங்கள் எங்களோட அப்சர்வேஷன் இஸ் தட் உங்களோட ப்ரனன்சியேஷன் ரொம்ப யூனோ அது எஸ்பெஷலி இந்த தமிழ் பாட்டு வந்து தமிழ் லைக் பாருக்குள்ளே நல்ல நாடு அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப வேகா இருக்கு. ஓகே. எங்கள் பாரத நாடு, எங்கள் இல்லை, பாருக்குள்ளே வரணும், குள்ளே இல்லை. இந்த மாதிரி நிறைய ப்ரனன்சியேஷன் இஷ்யூஸ் we've I think observed in the last 3 rounds. அது ஆக்சுவலாக எல்லா பாஷைக்குமே முக்கியம். எந்த பாட்டு கற்றுனாலுமே அந்த லாங்குவேஜோட கரெக்டான ப்ரொனன்சியேஷன், நம்மளுக்கு அந்த பாஷை தெரியலன்னா கூட நம்ம அந்த பாட்டுக்கு வேணுங்கிற ப்ரொனன்சியேஷனை நம்ம கற்றுக்கிறது முக்கியமான ஒரு அதுக்கு விஷயம். மெனக்கெடணும். ஓகே. பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் இட் நம்ம ஒன்றும் வெறும் வார்த்தை இல்லாமல் நம்ம ததனா இல்லை ஆன்னு பாடலையே, வார்த்தையோடு தானே நம்ம பாடுறோம். ஸோ அதுக்கான ஒரு முக்கியத்துவம் அண்ட் அதுக்கு கொஞ்சம் மெனக்கெடணும் அப்படிங்கிறது எங்களோட ஃபீலிங். ஆல் த மோர் நம்ம மதர் டங்குங்கும் போது அது இன்னுமே வந்து நம்ம, ஏன்னா நம்மளுக்கு அர்த்தம் தெரியறது, இது ரெண்டும் வேற ஆல்ஃபபெட்டுங்கிறது நமக்கு தெரியறது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக வரும். கம்பேர்ட் டு யுவர் ப்ரீவியஸ் ரவுண்ட்ஸ் இந்த ரவுண்டு ஃபார் சம் ரீசன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக பாடின மாதிரி இருந்தது எங்களுக்கு. நீங்கள் முதல்ல சொன்னீங்க இந்த ரவுண்டுக்கு டென்ஷனாக இருக்குன்னு, ஆனால் அப்படி தெரியல. ஆக்சுவலி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக கொஞ்சம் ப்ளசண்ட்டாக பாடுவீங்க இந்த ரவுண்டு ஆக்சுவலாக. லிரிக்ஸ் கன்ஃபியூஷன் இருந்ததா கொஞ்சம்? லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனா? ஓகே. இன்னொரு பாட்டு அது நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்களா? அதுவும் இந்த மாதிரி தான். சரி சரி, பரவாயில்ல. இப்போ இந்த ரவுண்ட் முடிஞ்சிட்டுங்கிறதுனால இந்த பாட்டை இனிமே பாடாம விடக்கூடாது, பாடிட்டே இருங்கோ. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பாட்டை திருப்பி வேற எங்கேயானு பாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இந்த டவுட்ஸ் எல்லாம் இல்லாம இன்னும் கான்ஃபிடென்ட்டா டெலிவர் பண்ணறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வென்றாயினும் உயிர் சென்றாயினும் வலி குன்றாதோதுவம். கான்ஃபிடன்ஸ் லெவல் மட்டும்தான் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். மானுட ஜன்மம்